ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அமெரிக்காவின் மிக முக்கிய நகரமான நியூயார்க்கின் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற சோக்ரான் மம்தானி அந்த நகரின் முதல் இந்திய வம்சாவளி மற்றும் முதல் முஸ்லிம் மேயர் என்ற பெருமையுடன் இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். நியூயார்க் மாநில சட்டப்பேரவை உறுப்பினராக ஏற்கனவே பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் இந்த உயரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அமெரிக்காவில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் நகர மேயர் பதவிக்கான தேர்தல் களம் அண்மை காலங்களில் மிக கடுமையான போட்டிகளை சந்தித்தது. குடியேற்றவாசிகள் மற்றும் நடுத்தர மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த சோக்ரான் மம்தானி தனது தீவிர பிரச்சாரத்தின் மூலம் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் திரட்டினார். குறிப்பாக வாடகை உயர்வு மற்றும் பொது போக்குவரத்து சிக்கல்களை தீர்ப்பதாக அவர் அளித்த வாக்குறுதிகள் அவருக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தன. இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக புத்தாண்டின் தொடக்கமான இன்று நள்ளிரவில் பதவியேற்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவில் நடைபெற்ற இந்த எளிமையான மற்றும் உணர்ச்சிகரமான விழாவில் சோக்ரான் மம்தானி நியூயார்க் நகரத்தின் 111வது மேயராக பதவியேற்றுக் கொண்டார். விழாவிற்கு பிறகு பேசிய அவர், நியூயார்க் நகரம் இப்போது ஒரு புதிய தொடக்கத்தை சந்தித்து உள்ளதாகவும் உழைக்கும் மக்களின் நலனே தனது முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவின் ஒரு முக்கிய நகரத்தை வழிநடத்தும் பொறுப்பு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவருக்கு கிடைத்து உள்ளது. உலகளவில் இந்தியர்களின் வலிமையை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. இவருடைய இந்த புதிய பயணம் நியூயார்க் நகரின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.